அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம மன அழுத்தம், டிப்ரெஷன் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பொதுவா என்னென்ன காரணங்களால ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான் மனதளவுல அப்படிங்கிற போது, அது சின்ன குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் யாருக்கு வேணா எப்ப வேணா டிப்ரெஷன் ஆகலாம். இது பர்சன்டேஜ் தான் வேரியேஷன்ஸ். இப்போ எனக்கு கூட டிப்ரெஷன் இருக்கும், பட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். ஒரு 5%, 10% இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், ஒரு 2-3% வித்தியாசம் இருக்கும். இன்னொருத்தர் இப்படி பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும். ஆனா இதுல டோட்டலா அதிகமா பாதிச்சவங்க தான் ரொம்ப பேஷண்ட்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு ட்ரீட்மெண்ட் கம்பல்சரி எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாய சூழல். சரி, ஏன் இந்த டிப்ரெஷன் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா அது பெரிய அளவு மனசுல பாதிச்சு அதன் வெளிப்பாடு தான் டிப்ரெஷன். முதல்ல மனம் விட்டு நல்லா பேசிடும். அது என்ன நிறை குறை எதுவாக இருந்தாலும், நல்லது கெட்டது கோபம் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா பேசிடும். பேசிட்டா அது மனசளவுல பாதிக்காது. சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆமா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறதே வாண்டட் ரெஸ்பான்ஸ் தான். ஃபிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால ஓவர் டேக் பண்ண முடியல அப்படின்னா டிப்ரெஷன் நோக்கி போகுது. இது மாத்திரம் இல்ல, மெயினா சில இழப்புகள். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவருக்கு பிடிச்ச விளையாட்டு ஐட்டம் அவர் கேட்டுட்டே இருப்பாரு. நம்ம அது வாங்கி நிறைய வாங்கி கொடுத்தாலும் தப்பு, வாங்கியே கொடுக்கலன்னாலும் தப்பு. அவர் அதிக நாளா ஒரு பொருளை கேட்டுட்டு இருப்பாரு. அது நமக்கு தேவையா தேவையில்லைன்றது நமக்கு புரியும், ஆனா குழந்தைக்கு புரியாது. ஒரு சின்ன விஷயம்தான், விளையாட்டு சாமான் தானே நமக்கு வாங்கி கொடுக்கலன்னு அதுல டிப்ரெஷன் ஆகிற குழந்தைகள் இருக்காங்க. ஃபெயில் ஆனா அதுல டிப்ரெஷன் ஆகிறவங்க இருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜுக்கு போகணும், அந்த ஸ்டேஜ்ல நான் இந்த காலேஜ்ல தான் சேரணும், இந்த கோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும். ஆனா அவருக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கலையோ, அல்லது பண வசதி இல்லையோ, இல்ல அந்த காலேஜ்ல சீட் இல்லையோ, ஏதோ ஒரு ரீசன்னால அது மாற்றி அமைக்கப்படும். அப்போ அவரோட ஏக்கம் எத்தனை ஆண்டுகளானாலும் அது மாறவே மாறாது, மறைக்கவும் அவரால் மறக்கவும் முடியாது. அப்போ அந்த ஆள் மனதுல பாதிப்பு. இதை விட சூப்பர், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் வீட்டில் இருக்காங்க. ஒரு சிஸ்டருக்கு கல்யாணம் ஆயிடுது. அந்த சிஸ்டரை பிரிந்த பிரிவினை கூட இன்னைக்கு டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அதே போல லவ் ஃபெயிலியர் விஷயம், ஒருத்தர் விரும்புறாங்க, திருமணம் நடக்கல, அதுல டிப்ரெஷன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுது. இது ஆரம்ப நிலையில சின்ன சின்ன பர்சன்டேஜ் இருக்கும். அப்போ ஓப்பனா பேசிட்டா உங்களுக்கு இது பாதிப்பு பெருசா வராது. நீங்க அதையே நினைச்சு இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வீட்டில் இறந்துருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இறந்துருவாங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, அது பாதிப்பு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்னால இன்னைக்கு இந்த டிப்ரெஷன் அப்படின்றதுல தள்ளப்படுது. இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, என்ன எடுத்தோடனே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் நினைக்காதீங்க, படிப்படியா உங்களுக்கு பாதிப்புகள் வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஞாபக மறதி, திடீர்னு சாப்பிடுவாங்க, திடீர்னு சாப்பிட மாட்டாங்க, திடீர்னு அகோர பசி இருக்கலாம், அவங்களுக்கு பிபி வரலாம், சுகர் வரலாம், ஞாபக மறதி வரலாம், ஒபிசிட்டி வரலாம். பெண்களா இருந்தா இர்ரெகுலர் பீரியட் ஆகிடும். அதாவது அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் இல்லை, அவ்வளோ இன்னல்கள். தலைவலிக்கும், தலைவலி இல்லாம இருக்கும், தூக்கம் இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும், இல்லை தூங்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் போயிட்டு ரொம்ப லேசியா கூட இருப்பாங்க. ஒன்று படுத்துட்டே இருப்பாங்க, இல்லை சாப்பிட்டே இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, ஞாபகம் மறதி, இல்லை சொன்னா செய்வாங்க, இல்லைன்னா அது கூட கிடையாது, சொன்னா கூட செய்ய மாட்டாங்க. இப்படி ஆனா இதனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே அவங்க மாய்த்து கொடுத்து சூசைட் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ஹியூமிலியேஷன், செல்ஃப் ஹியூமிலியேஷன். ஆமா, இதுக்கு நம்ம தள்ள விடக்கூடாது, நல்ல மனம் விட்டு பேசணும். அது இல்லாமல் இதுக்கெல்லாம் ஆரம்ப நிலையிலே வரும்போது நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு.
கவுன்சிலிங் இருக்கு, ப்ராப்பர் கவுன்சிலிங் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி உணவியல் மாற்றங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை என்ன அவங்க இழந்தாங்க, அந்த இழந்ததை ஈடுகட்ட முடியுமா, இதுதான் கவுன்சிலிங். எதனால அவங்களுக்கு வந்துச்சு காரணத்தை கண்டுபிடிப்போம். காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை வந்து தடுத்து நிறுத்துறோம் அப்படின் போது அந்த டிசார்டர் இருக்காது. புரியுதுங்களா? அந்த சிம்டம்ஸும் இருக்காது. அதுக்குன்னு எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்கதான் செய்து. பியாண்ட் தட் வந்து பாருங்க, இந்த டிப்ரெஷன்னால சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படிம்பாங்க. மன ரீதியான பாதிப்புனால உடல்ல பலவிதமான நோய்கள் வருது. இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கவுன்சிலிங்னாலையும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலையும், டயட்ரி மாடிஃபிகேஷன்னாலையும், மெடிகேஷன்ஸ்னாலையும். மெடிகேஷன் அப்படின்னும் போது ஒருங்கிணைந்த மருத்துவம். ஆயுஷ் சிஸ்டம்ல ஒருங்கிணைந்த மருத்துவம் மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த பேஷண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நார்மல்சி கொண்டு வந்துட முடியும். இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இத்தனை முறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களை நார்மல்சி அப்படின்றது நாங்க கொண்டு வருவோம். கவலையே பட வேண்டாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.